இருக்கீங்களா? ஸோ இன்னத்தோட வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பார்த்தாலே தெரியும். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 2025ஓட கும்மாட்டி. ஸோ இன்னைக்கோட டேட் பார்த்தீங்கன்னா 21. ஸோ 2025 21ஆம் தேதி 2ஆம் மாதம் இருக்கக்கூடிய கும்மாட்டியோட வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. போய் வீடியோ பாருங்கள். ஸோ காய்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா கும்மாட்டிக்கு போடுற ட்ரெஸ்ஸு. ஸோ ஃபுல்லாக அந்த இடுப்பில் அந்த சலங்கையெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ கும்மாட்டி தடி, கும்மாட்டி தலை எல்லாம் போட்டு இப்படி தான் இருக்கும் ட்ரெஸ் ஓவராலாக பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இது கடைசியாக ஃபோட்டோ இங்கே பாருங்கள். ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லா ட்ரெஸ் அங்கே போய் மாற்றிருப்பாங்க. மாற்றிட்டு எல்லாம் இப்போது ரெடியாக வந்துட்டு கும்மாட்டிக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாருங்கள். கதனைன்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக்கு, எல்லோ, ப்ளூ, ரெட் அந்த மாதிரி கட்டிட்டு ஓடுறாங்களே. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாக்காரங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ கைஸ், இங்கே இப்படி சுற்றி முடிச்சுட்டு டயர்டாக வரவங்களுக்கு இங்கே வீட்டில் எள்ளெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, ஜூஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ ஈவினிங் ஆனோடனே எல்லோரும் புதுச்சேரி அம்மன் கோயில் அசம்பிள் ஆயிடுவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சாட்ஸு, அப்புறம் ஐஸ்கிரீம் கடை எல்லாம் இருக்கும் கைஸ். பாருங்கள், யானையெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். எடுத்துக்கொண்டிருக்கேன். ஸோ எனக்காக ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு கமெண்ட் போட்டு போடுங்க கைஸ் ப்ளீஸ். யானை பாருங்க எப்படி சூப்பராக பட்டமெல்லாம் கட்டியிருக்குன்னு பாருங்கள். ஸோ அங்கே பாருங்கள், கும்மாட்டிக்காரங்களாம் அங்கே அசம்பிள் ஆயிருக்காங்க பாருங்கள். ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஆள்காரங்களாக இருப்பாங்க, பார்த்தீங்கன்னால தெரியும். ஸோ யானை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். 4 பேர் யானை மேலே உட்காந்துருக்காங்க. யானை மேலே இது வச்சுருக்காங்க பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் எப்படி ஒரு லைட்டு எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். இந்த லைட்டு இதை ஷோல்டர் மேலே தூக்கி வச்சுட்டு போயிட்டு இருந்தேன். இவ்வளோ இந்த லைட்டு கொஞ்சம் வெயிட் இருக்கும், அதை வச்சு தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், கும்மாட்டிக்காரங்க அங்கேருந்து இப்படி வந்துட்டுருக்காங்க பாருங்கள் இந்த சைடு. ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விளக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். எப்படி பாருங்கள், இப்படி விளக்கு இருக்குது பாருங்களேன். அந்த அளவுக்கு வச்சுருக்குறாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
ஸோ ஒருத்தராக நடந்து கும்மாட்டிக்காரங்களே இப்படி வந்துட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த வாட்டி கும்மாட்டி எடுத்திருந்தது நம்ம அண்ணன் தான் கைஸ். போன டைம் அப்பா எடுத்திருந்தாரு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வேணால் ஃபஸ்ட் கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ அது நடந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு இது நடக்குது. அதாவது ஒரு வருஷம் கழிச்சு இந்த இது நடக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். போன வருஷம் அப்பா எடுத்திருந்தாரு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் எடுத்திருக்கான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கும்மாட்டியம்மன் கோயிலோட பேக் சைட். ஸோ அண்ணன் மீன்ஸ் பெரியப்பா பையன் அங்கே இருப்பா அப்படி பாருங்கள். இப்போ காட்டி தருவேன். ஸோ ஸ்டார்டிங்லேயே காட்டியிருப்பேன். ஸோ யானை வந்திருக்கு பாருங்கள், எப்படி இருக்குது தெரியுது பாருங்கள். சண்டை கொட்டுற சவுண்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா மைக்கு பார்த்தீங்கன்னா குத்தி இருந்தது. அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா அது ரெக்கார்ட் ஆனது அந்த ஓரளவுக்கு சவுண்டு தான் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அதனால அந்த லாங் டிஸ்டன்ஸில் இருந்தங்காட்டிக்கு அந்த சவுண்டு அதில் கரெக்டாக ரெக்கார்ட் ஆகலை. உழைப்புக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கைஸ். அப்புறம் ஒரு கமெண்ட் போடுங்க கைஸ். அப்போ தான் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு சொல்லி தெரியும். ஸோ அது எனக்கு நீங்கள் ஒரு கொடுக்குற அட்வைஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதான் கைஸ் நம்ம அண்ணன் அபி. பார்த்தீங்கன்னா தெரியும். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த சலங் கட்டியிருப்பாங்க, சில பேர் பெல் கட்டியிருப்பாங்க. ஸோ அதை தான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள். ஸோ எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். சிலிண்டரில் எரியிற லைட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கூடவே இந்த விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னாடி அந்த குடம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்க. ஸோ சண்டைக்காரங்களாம் சண்டையை கொட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. பின்னாடி யானை வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு. ஸோ இதுதாங்க கும்மாட்டி அம்மன் கோயிலோட ஃப்ரெண்ட்ஸே. சாமியை காட்டக்கூடாதனால தான் இப்படி இருந்து சைடாக காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கூட்டம் பாருங்கள். ஸோ இங்கே நிறைய இதெல்லாம் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா குங்குமம், இங்கே பார்த்தீங்கன்னா பொரியெல்லாம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சாமி கோயிலோட சைடு இந்த இப்போ நான் காட்டிகிட்டு இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கை காலெல்லாம் இருக்கும். ஸோ அதை மக்கள்லாம் வாங்கி ஸோ அவங்களுக்கு எந்த நோய் வரக்கூடாதுன்னு சொல்லி சாமிக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடையெல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நிறைய இடத்துல இந்த கை காலெல்லாம் வச்சுருப்பாங்க.
ஸோ நிறையா சொன்னல சாட் கடை அதெல்லாம் இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா புதுச்சேரி அம்மன் கோயில்கிட்ட வந்திருக்கோம். ஸோ இங்கேயும் வந்துட்டு புதுச்சேரி அம்மன் மெயின் கோயில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இங்கேயும் கூட்டம் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே கொடிக்கம்பத்துக்கிட்ட கைஸ் இந்த வாட்டி தான் திறந்துருந்தாங்க. ஸோ அந்த இந்த ஃபுல்லாக கேட் போட்டிருப்பாங்க, திறந்துருந்தாங்க. நாங்கள் தொட்டு கும்பிட்டோம். கீழே பார்த்திங்கன்னா எள்ளெல்லாம் கொட்டியிருந்தாங்க. அதே மாதிரி சுற்றி கும்பிட்டுட்டு வரும்போது உப்பு இருக்கும், அது இப்போ இதெல்லாம் பண்ணுவாங்க. விஷுன்ற இதுக்காக இது பண்ணுவாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா கதனை வெடிக்கும் பாருங்கள். மொத்தம் 3 தடவை கதனை வெடிப்பாங்க கைஸ். ஸோ இதுதான் வந்துட்டு எல்லாம் மொத்தமாக கும்மாட்டி முடிச்சுட்டு அங்கே வந்து எல்லோரும் நின்று சாமி கும்பிட்டுட்டு கும்மாட்டிக்கு போட்ட அந்த வேஷம்லாம் கட்டுவாங்க கைஸ். ஸோ அங்கேயே கதனை தான் வச்சாங்க. ஸோ கதனைன்றது ஒரு கேரளா கோயிலில் பொதுவாக வைக்கக்கூடியது தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அங்கே கும்மாட்டி கோயிலேருந்து ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசியாக அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்துடும் எல்லோரும் அசம்பிள் ஆவாங்க. ஸோ யானை நிற்கிது பாருங்க. ஸோ இந்த இதுதான் பார்த்திங்கன்னா கடைசியில் இது பண்ணுற இடம். கும்மாட்டி ஃபைனலாக முடிச்சுட்டாங்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் யானை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு 12:30க்கு ஆரம்பிப்பாங்க மதியான டைமில். அப்புறம் முடியறது பார்த்தீங்கன்னா 10:45 கிட்டே முடிஞ்சிடும். ஸோ இதை கும்மாட்டி தலை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது நம்மளோட கும்மாட்டி தலை பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இதுதான் பார்த்திங்கன்னா கடைசியில் எல்லாம் முடிக்கிற டைமில் அவங்க கும்மாட்டிக்கூடிய தடியில் கொண்டு வந்து வைப்பாங்க. ஸோ அதில் இருந்தது பார்த்திங்கன்னா ஒரு மண் சட்டி மாதிரி இருந்துச்சு பார்த்திங்களாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா புஷ்வானம் அது மாதிரி இருக்கிறதுல ஒன்றில் தான் கதனையும் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். என்னோடய பழைய கும்மாட்டி வீடியோவில் லாஸ்ட்டில் இந்த இடத்துல காட்டியிருப்பேன். ஸோ கைஸ் இந்த இது பயங்கரமாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் 3 போகுதா, 3 போகிறது கடைசியில் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி குட்டி குட்டியாக ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்கன்னு.
குழந்தைங்க பாருங்கள் கூட்டத்தில் இல்லாமல் தனியாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஸோ பாருங்கள் கும்மாட்டு தடியெல்லாம் கட்டி இப்படி தான் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள் அந்த இது வைக்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் டான்ஸ்லாம் முடிச்சு எப்படி இருக்க போகுது பாருங்கள், செமையாக இருக்குங்க. பின்னாடி கதனை போட்டுட்டு இருப்பாங்க, இங்கே இது வைப்பாங்க பாருங்கள். ஸோ கைஸ் ரைட் சைடு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும். ஸோ பின்னாடி வச்சது பட்டாசுன்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அது கதனை. ஸோ அதே மாதிரி இங்கே வச்சது பார்த்தீங்கன்னா புஸ்வானமாக இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ மக்கள் அங்கே இது பண்ணது பாருங்கள், அங்கே இதாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக அந்த ஓலையெல்லாம் கீழே கொட்டியிருக்கு பாருங்கள். ஸோ யானை எல்லாம் முடித்து அந்த பட்டமெல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், பட்டமெல்லாம் கழட்டிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் யானை சாணி. ஸோ இப்படி இருந்த ஸ்டார்டிங்கில் இப்படி இருக்கிற ஆள் எல்லாம் முடித்து கடைசியில் இந்த அளவுக்கு டயர்டாக இப்படி ஏறுவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாம் முடித்து கடைசியில் நான் காட்டினேன்ல, இந்த கோயிலுக்கு வந்து எல்லோரும் அவங்க ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக மடித்து வச்சு அப்புறம் கிளம்புவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ யானை பட்டம்லாம் கழட்டி இப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுதான் கும்மாட்டி தடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.